வணக்கம். தேர்தல் பத்திரம் என்பது இன்றைய பேசுபொருளாக உள்ளது. தேர்தல் பத்திரம் பற்றி சிறிய விளக்கத்தை பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் பத்திரம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? இந்திய அரசின் நிதி மசோதா 2017 படி 2018 ஜனவரி 2ஆம் தேதி அரசு வெளியிட்ட அரசாணை மூலம் தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேர்தல் பத்திரங்கள் ரூபாய் 1000, 10,000, 1,00,000 மற்றும் 1 கோடி மதிப்புகளில் பாரத ஸ்டேட் வங்கி ஆல் வெளியிடப்படுகிறது. இந்த தேர்தல் பத்திரங்கள் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட 29 கிளைகளிலும் டிஜிட்டல் மூலம் அல்லது காசோலை மூலம் செலுத்தி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை செலுத்துவதாக பெறலாம். தேர்தல் பத்திரத்தை யார் யார் வாங்கலாம், அதன் மூலம் யார் யாருக்கு நன்கொடை அளிக்கலாம் என்று பார்ப்போம். அரசியல் கட்சிக்கு அல்லது தனி நபர்களுக்கு நன்கொடை செலுத்த விரும்பும் ஒரு இந்திய குடிமகன் அல்லது இந்தியாவில் இணைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் பாரத ஸ்டேட் வங்கியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு உறுதிமொழி பத்திரம், அதாவது பிராமிசரி நோட்டு போன்றதுதான் தேர்தல் பத்திரம். இந்திய குடிமகன் அல்லது ஒரு நிறுவனம் விரும்பும் தகுதியுள்ள அரசியல் கட்சிக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாக வழங்கலாம். தேர்தல் பத்திரங்கள் வழங்கும் பணத்தாளை போன்றதுதான். இதற்கு வட்டி கிடையாது. ஒவ்வொரு காலாண்டின் தொடக்கத்திலும் 10 நாட்களுக்கு மட்டும் தேர்தல் பத்திரங்கள் விற்கப்படுகிறது. இந்திய மக்களவை தேர்தல் ஆண்டில் மட்டும் 30 நாட்கள் தேர்தல் பத்திரங்கள் கூடுதலாக விற்பனைக்கு உள்ளது. அதாவது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை விற்பனைக்கு கிடைக்கும். அடுத்து தேர்தல் பத்திரம் நன்கொடையாக பெறுவதற்கு உண்டான தகுதிகள் என்ன என்று பார்ப்போம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 43வது பிரிவு 29A கீழ் பதிவு செய்யப்பட்டு சமீபத்திய பொது தேர்தல்களில் அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் குறைந்தது 1% வாக்குகளை பெற்றுள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் பத்திரங்களை நன்கொடையாக பெற தகுதியுடையவர்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வங்கி கணக்குகளுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக செலுத்த முடியும். தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாளர் பெயர் இருக்காது. இதனால் நன்கொடையாளரின் அடையாளத்தை அரசியல் கட்சிகள் அறிய முடியாது. தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக செலுத்துபவர்கள் அல்லது நிறுவனம் அதனை பெறும் அரசியல் கட்சிகளுக்கும் வருமான வரி விலக்கு கிடைக்கும். இந்த தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான காரணத்தை பார்ப்போம். தேர்தல் பத்திரங்கள் கருப்பு பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் என்று இந்திய அரசு கருதியது. இந்திய அரசு திட்டத்தின்படி அரசியல் கட்சிக்கும் நன்கொடை தருபவர்களின் விவரங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு கட்சிக்கு அளிக்கப்பட்ட அனைத்து நன்கொடைகளிலும் இருப்புநிலை கணக்குகளில் கணக்கிடப்படும் உறுதி செய்வதற்கான தேர்தல் பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தேர்தல் பத்திர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீக்கப்பட்ட கட்டுப்பாடுகள். முன்னதாக நிறுவன சட்டத்தின் கீழ் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நன்கொடை அளிக்க முடியாது. பின்னர் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் நன்கொடை அளிக்கலாம். முன்னதாக நிறுவனங்கள் சட்டப்பிரிவு 18 படி ஒரு நிறுவனம் சராசரி 3 வருட நிகர லாபத்தில் அதிகபட்சமாக 7.5% அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கலாம். பின்னர் அந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் நன்கொடை வழங்கலாம். முன்னதாக இந்த சட்டத்தின் அதே பிரிவின்படி நிறுவனங்கள் தங்கள் வருடாந்திர கணக்கு அறிக்கையில் அரசியல் நன்கொடைகளின் விவரங்களை வெளியிட வேண்டும். பின்னர் அந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு வருடாந்திர அறிக்கையில் வெளியிட வேண்டிய அவசியமில்லை. தேர்தல் பத்திரத்தை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்தன. அவற்றில் சில: ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி யார் மூலம் நிதி வழங்கப்பட்டது என்பது பற்றி வாக்காளர்களுக்கு தெரியாது. தேர்தல் பத்திர திட்டத்தை எதிர்ப்பவர்கள் நன்கொடையாளர்களின் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருப்பதால் அது கருப்பு பணத்திற்கு வழிவகுக்கும் என்று வாதிடுகின்றனர். இந்த திட்டம் பெரிய நிறுவனம் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் பணத்தை நன்கொடையாக வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சிலர் குற்றம் சாட்டுகின்றனர்.
சிவில் உரிமைகள் சட்டப்படி நன்கொடையாளர்கள் இரகசியம் என்ற கருத்து ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும், தேர்தல் பத்திரங்கள் மூலம் செலுத்தப்படும் நன்கொடைகள் பண மோசடிக்கு சமம் என்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்தது. நன்கொடையாளர் மற்றும் பெறுநர்களின் விவரங்கள் மார்ச் 6ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கியை கேட்டுக்கொண்டது. அந்த விவரங்கள் மார்ச் 13ஆம் தேதி ஆன்லைனில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. அதன் பிறகு அவர்கள் விவரங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டன. அதன்படி தேர்தல் பத்திர நன்கொடையாக 12 ஏப்ரல் 2019 முதல் பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்சமாக 6060 கோடியும், இரண்டாவதாக அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1609 கோடியும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 1421 கோடியும் பெற்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.